ஓகே, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் பார்ப்போம். 12 to 15 இதுல இருக்கிற சாராம்சத்தை மட்டும் சொல்றேன். பாவத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மரணம், அப்புறமா இயேசு கிறிஸ்துவனுடைய கிரயம். சொல்லுங்க, பாவம், மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய கிரயம். இங்க பாவம், பாவத்தினுடைய அந்த கொடூரம், பாவம்னா என்னன்னு போன வாரம் பார்த்தோம். மிஸ் த மார்க். ஹீப்ரூல அதனுடைய மூல அர்த்தம் மிஸ் த மார்க் அப்படின்னா. பாவம், ஜனங்களுக்கு பாவம் என்னன்னு தெரியாம இருக்குது. அதான் ரொம்ப பெரிய பாவம். பாவம்னா என்ன அப்படின்னா அவங்க விளைவுகளை தான் சொல்றாங்க. அறிவாளிங்க ரூட்டை பார்ப்பாங்க, கீழே பாட்டத்தை பார்ப்பாங்க. முட்டாளுங்க விளைவுகளை பார்த்துட்டு தான் அறிந்து கொள்வாங்க. நம்ம கொஞ்சம் அறிவாளியா இருக்கும். யாரெல்லாம் அறிவாளியாக இருக்கு? நான் கை தூக்கினா ஒத்துப்பேன் நீங்க அறிவாளி. எவ்வளவு தைரியம் உனக்கு! என் எதிர்க்கு எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் பண்ண நான் அறிவாளின்னு நான் கை தூக்குறேன். யாரும் அறிவாளி கை தூக்குங்க. யூடியூப்ல கொஞ்சம் பேர் பாக்குறீங்க, நீங்களும் கை தூக்கு. ஆனா அவங்கள தான் யாருன்னு தெரியாதுல்ல, தைரியமா கை தூக்கு. பாவம், ஐயோ பாவம். பாவம்னா என்ன? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது எல்லாம் வருது, பட்டியல் போட்டு வருது. அதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை கனம் பண்ணாததும் பாவம். அதுக்கப்புறம் கடவுளை கனம் பண்ணாதது பாவம். அதான் ஃபர்ஸ்ட் வருது. ஆதாம் என்ன பாவம் செய்தான்? விபச்சாரம் செய்தானா? இல்லையே. கொலை செய்தானா? இல்லையே. என்ன பாவம் செய்தான்? டீயை சூடு பண்ணி சாப்பிட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறினான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறினா ஆண்டவரை மதிக்கல, அதான் பாவம். அப்ப இவங்க சொல்ற பாவம்லாம் அதுக்கு அப்பாலிக்கா வந்தது.
இப்போ ஆரம்பமே சிரிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துன்னு பிரசங்கம் பண்ணா ஆரம்பமே சிப்பில் தான் போகுது. நான் என்ன பண்றது? நம்ம சொல்ல வர அந்த மெசேஜை வந்து என்னால் கொடுக்க முடியல. நான் வேற இளம் போதகராக இருக்கிறேன்னா, என்ன இளமையை வேற பேசுகிறேன்னா, நம்ம நிறைய நிறைய பாஸ்டர்லாம் நல்லா முதிர் வயதுலாம் அனுபவத்தில் நல்லா தங்களுடைய உணர்வுகள்லாம் கட்டுப்படுத்தி பேசுகிறாங்க. நம்மளுக்கு அதுவுமே வரமாட்டேது. நம்ம ஓகே ஐசி பாவம், ஐயோ பாவம், பாவத்தையே ஐயோ பாவம் ஆகிட்டார் இயேசு. அதை தான் சொல்ல வரேன், கவனிங்க. பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இதுவும் ஆயிற்று சொல்லுங்க. இதுவும் ஆயிற்றுன்னா மரணம் எப்படி பாவத்தினால வந்ததோ அதே போல இதுவும் ஆயிற்றுன்னா இயேசு கிறிஸ்துவ மூலியமா ஜீவன் வந்திருக்குது. மரணம் பாவம் போயிட்டு பாவத்துக்கு பதில் தேவ நீதி வந்துச்சு. தேவ நீதி வந்ததுனால தேவ நீதியின் விளைவு சாகாமை. எல்லாமே சொல்லுங்க. என் கூட யாரெல்லாம் சாகாம இருக்க போறீங்க? கையத்துக்குள்ள சா வச்சிருவேன். நேற்று ஒருத்தர்கிட்ட பேசினேன் இந்த முடிவெட்டுற காலில். அவரு 10 நாளைக்கு முன்னாடி நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுறான்? 2 உட்காரு. ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுறான்? சரி, மரணமே வரட்டமே, செத்தே போட்டமே, நான் வந்து உயிரோட எழுப்புறேன். பயம் வேணாம். இப்போ நான் நினைக்கிறது உண்டு. எப்படின்னா, நான் கொலை பண்றேன் சொல்லு, சும்மா வாய் ஜோக்கு குத்துனுக்குறேன்ல. சரி, ஒருவேளை கொலையே பண்ணிட்டேன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சி கொண்டு இல்லை நிற்க வைப்பாங்க. நீ கொலை செய்தாயான்னு ஜட்ஜி கேட்பார். கொலை செய்தாயா? ஆமாம். ஏன் கொலை செய்தாய்? கோபத்தினால கொலை செய்து. சரி, நான் சொல்லுவேன், அவங்க கேட்பாங்க, நீ ஒரு பாஸ்டர் தானே, இனிமேல் பண்ணலாம், நான் அவரை உயிரோடு எழுப்ப போகிறேன், நம்புறீங்களா அப்படின்னு. நீங்கள் பைபிளை நம்புறீங்களா? இதை வச்சு தானே நீங்கள் பேசுவதெல்லாம் சத்தியம் கித்தியம். நான் இதை நம்புகிறேன். இதில் ஆண்டவர் நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்கார். நான் கொலை செய்தவனை நான் உயிரோடு எழுப்புகிறேன், எனக்கு தண்டனை ரத்தாகி விடுமா அப்படின்னு ஜட்ஜை கேட்க போகிறேன். இதுனா புது வழக்காக இருக்குது. இனிமேல் வழக்குகள் நிறைய வரும். ஒருத்தரையும் சாராச்சு எனக்கு தண்டனை கொடுக்க கூடாது. நான் ஒரு போலீஸ்ல பிடிப்பாங்க, ஒன்று கோர்ட்ல கொண்டு வருவாங்க, விசாரிப்பாங்க. என்ன கலர்ல புதைச்சாலும் அவன் சதஞ்சு போனாலும் என்ன ஆனாலும் சரி, அவனை நான் உயிரோட எழுப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? கோர்ட்டெல்லாம் இழுத்து மூடுங்கடா. எப்படி இருக்கும்? மங்களா வேற தெரியுறீங்களா? சிரிக்கிறீங்களா? என்ன முறைக்கிறீங்களான்னு கூட தெரியல. கண்ணாடியை வேற கைட்டுன்னு வேற சொல்லி, என் பார்வை அங்க இருக்கிறது. நான் தான் நல்லா இல்லையா? என்னத்துக்கு கொடுக்குறீங்க? என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இருக்கிறீங்க. போர் அடிக்காம பிரசங்கம் பண்ண போன உள்ள வந்து சொல்லிட்டு போய் தலைவாரின்னு. ஏய் கவுனி, அதை எடுத்து வை. போர் அடிக்காம பேசுறவா? உன்னைத்தான் இப்ப உயிரோட எழுப்ப போறேன். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து டேவிட் வாகன் சொல்லிட்டு ஒரு பெரிய பிரசங்க, பெரிய ஊழியக்காரர், ஃபாரினர். அவர் வந்து வந்தார் பாருங்க. அவர் உயிரோட ஒரு 120 பேர் எழுப்பியிருக்காங்க. நான் சொன்னேன், அந்த மீட்டிங் போயிட்டு சாப்பாட்டு டைம் வந்துச்சு. அவர் பேசின்னு இருந்தார், இந்த மாதிரி எழுப்புனேன், அந்த மாதிரி எழுப்புனேன், ஆட்டுவாசிங்களை எழுப்புனேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். வியாதியூரில் எழுப்புனேன். ஒன்று எங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு.
சாப்பாடு டைம் வெளியே வந்தோம். அவனுக்கு என்ன பண்ண, உன்னை வச்சு உயிரோடு எழுப்புறாரு. அப்படியே சொன்னேன், வச்சு உயிரோடு எழுப்புவேன். விசுவாசம் எனக்கு பயங்கரமா வந்துக்குது. அந்த மாதிரி செத்து போ அப்படின்னு ரஜினி சொல்ற மாதிரி செத்தா கூட உயிரோட எழுப்பிடலாம். யாரா நம்புறீங்க? வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல இதோ இதுங்களாம் எழுப்ப போகுது. சும்மா அதை பாருங்க, தூங்கி நிற்கிறவனை எழுப்புற மாதிரி எழுப்பி விட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். என்னப்பா மாலை வேணும் வந்தியா? வேஸ்ட் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ண. அந்த வண்டி, அந்த பெட்டி, போ போ போ. அந்த ஊதுவத்தி, அந்த பன்னீர் எல்லாம் போ போ. அழுவுறது, உரி உரி கண்ணில் உரி, தண்ணி வருதா உரி, அழுவுறதெல்லாம் நிறுத்து. செத்தவங்க உயிரோட எழுப்பு. இதுவும் ஆயிற்று, எதுவும் ஆயிற்று, இதுவும் ஆயிற்றுன்னு ஷார்ட்டா சொல்லிட்டாரு. இதுவும் ஆயிற்றுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்ற ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் வருது. மரணத்தை நம்புற, பாவம் இருக்குதுன்னு நம்புற, இதெல்லாம் நம்புற. ஆனா இயேசு கொடுத்த கரையத்தை மட்டும் குறைச்சி மதிப்பிடுற. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? பாருங்க, எனக்கே சில சமயங்கள்ல இந்த இந்த கலாச்சாரம், வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல வரக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நெருக்குது. உள்ள இருக்கிற அந்த விசுவாசம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அந்த மகிமை எல்லாமே இருக்குது. ஆனா வெளியே காட்ட முடியாத ஒரு மூடி போட்டு வச்சுக்கிறோம் கிறிஸ்தவம். நம்ம பாருங்க, வெளிநாட்டுல எல்லாம் உயிரோட எழுப்புறதெல்லாம் ஆன்னு பாக்குறாங்க. நம்மளுக்கு நம்ம என்ன பாத்துக்கிறோம்? நான் பார்க்கல, இதோ நீங்க பார்க்கல. இப்படி நம்ம நம்ம சொல்லும் போது எப்படி தெரியுது? பார்க்காதது பார்த்தா பேசுனா இன்னும் நல்லா இருக்கும். பார்த்ததை நம்ம பேசும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். செத்துவங்களை உயிரோட எழுப்புறத பத்தி பேசும்போது அது லேசா தெரியும். இப்ப பார்க்காததுனால எப்படி தெரியுது? ஏதோ புராண காலத்து கதை மாதிரி தெரியுது. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனுடைய விளைவை நான் சொல்றேன். பாவத்தினுடைய விளைவு மரணம் இல்ல. பாவத்தினுடைய விளைவு மரணம். அந்த மரணத்தினுடைய கொடூரம் தருது. பாவம் நல்லா தெரிற ஜனங்களுக்கு மரணமும் நல்லா தெரியுது. இது சரி, இதெல்லாம் தெரியுது இல்ல. அப்ப ஒரே மனுஷனாலதான் பாவம் வந்துச்சு, ஒரே மனுஷனாலதான் மரணமும் வந்துச்சு. அப்போ இயேசு கொடுத்த கிரயம்னா கிரயம், இயேசு கொடுத்த கிரயம்னா கிரயம். இந்த பாவத்துக்காக தான் அவர் மரிச்சார். நம்மளுடைய பாவத்தை போக்குறதுக்காக தான் அவர் சிலுவையில மரிச்சார். பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஜீவாதிபதியை கொலை செஞ்சீங்க அப்படின்னு பேதுரு சொல்றார். ஜீவனுக்கெல்லாம் அதிபதி அவர் தான், ஜீவனையே கொடுத்தவர். அந்த ஜீவனையை எடுத்துட்டீங்கடா அப்படின்ற. அப்போ அதுக்கான பிரதிபலன் அவர் எதிர்பார்ப்பாரா இல்லையா? இப்ப நான் வண்டி ஓட்டுறேன், ஓலால ராபிடோலாம் இவ்வளவுதான் காட்டுது. 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டாலும் 1000 ரூபாய்க்கு கொடுத்தோன்னே அப்படி நீ குத்துற மாதிரி தான். 100 ரூபாய்க்கே வழியே காணும். வீடியோ கால் பண்ணி கேட்கலாம், பார்க்கலாம். 1000 ரூபாய் கேட்கறது தானே. நீ போன வை, இதுக்கே உனக்கு வக்கு இல்லை. 100 ரூபாய் கொடுக்குது, 1000 ரூபாய் 50 ரூபாய் கேட்டா நீ ஏன் எக்ஸ்ட்ரா கேட்கறன்னு எனக்கு கேட்கறதுக்கு தெரியுது. அதாவது இந்த இங்க இருந்து இங்க போறதுக்கு, இதை பாருங்க, இங்க இருந்து அந்த ஆட்சிக்கு போறதுக்கு, ஆட்சிக்கு ஆட்டின்னு போறதுக்கு, இந்த மாதிரி போறதுக்கு இவ்வளவுதான். 10 ரூபாய். இங்க இருந்து போனா 10 ரூபாய்.
இல்லையா? ஏன் 50 ரூபா கொடுங்களேன். அவன் கேட்க மாட்டான், நீங்க கொடுங்க. கொடுப்பீங்க? இல்லப்பா நான் ஒரு மாதிரி லூஸ் நான் என்ன வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போவீங்களா? சரி அவன் கேட்கறான், 100 ரூபாய் கொடுப்பான். நான் எல்லாருக்கிட்டையும் 10 ரூபா வாங்குறேன், என்கிட்ட மட்டும் 100 ரூபாய் கேட்குறேன். டிக்கெட் இங்கேருந்து எவ்வளோ? கூடுவாஞ்சேரியிலேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு மதுரை வாயில் தான் போய்க்கிறத நீ அம்மா வீட்டுக்கு 35 ரூபாவா? அவன் கேட்குறான் 70 ரூபாய் கேட்குறான். உனக்கு 2 டிக்கெட்டுமா, 70 ரூபாய் கொடுன்னா கொடுப்பியா? கரெக்டாக உள்ள இருக்குதோ அவ்வளோ மட்டும் கேளு, நான் கரெக்டாக வீட்டிலேருந்து வேறு இவ்வளோ தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன் சில்லறை அப்படின்னு சொல்லுவோம்ல, கரெக்டாக கொடுப்போம்ல. சொல்லுங்கள் கரெக்டாக. இவ்வளோ இப்போ போய் கடையில் போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட 10 ரூபா பிஸ்கெட்டோ எதோனா அதுதான் கரெக்டாக கொடுக்குறோம்ல. ஆனால் ஏசு என்ன தம்மா பண்ணாரு? பொருள் வாங்கறதுக்கு பதில் கடையே வாங்கிட்டாரு. கடையே வாங்கிட்டாரு. ஆட்டோல போறாங்கல்ல, ஆட்டோவே வாங்கிட்டாரு, இன்க்ளூடட் அந்த ஆட்டோ ஓட்டுறவனே வாங்கிட்டாரு. புரியுதா? குத்த கிராயம், அந்த மாதிரி கிராயம். பாவத்தினுடைய விளைவு அதுக்கு மேலேயே இயேசு செஞ்சிட்டார். இத சொன்னா நம்ம பைத்தியக்கார. நான் ஆழமா நம்பிட்டேன் சாவாமைய, எல்லாமையும் ஆழமா நம்பிட்டேன். ஏன் நம்புறேன்னு இப்ப வருது விளக்கம். ஏன் சாக மாட்டேன்னு எப்படி நம்புறீங்க? சாதாரணமா நம்ம பேசுறோம் ஒரு இடத்துல, இங்க இருந்தா பூகம்பமே கிளம்ப போகுது. நான் வரும்போது யோசிச்சுன்னு வந்தேன், ஒய்ஃப் கூட சொல்லிட்டு வாங்க, 75 வயசு 80 வயசு ஆளு வந்து 60 வயசு ஆள்லாம் அப்படி இளமையா தெரியுறாங்க. ஹோட்டலில் கூட பார்த்தேன், உலகத்தான் வந்து இளமையா தெரியுறான். ஆனா நான் அதுக்கு மேல இருக்கணும். 120 வயசுல 28 வயசு மாதிரி இருக்கணும், 30 வயசு மாதிரி இருக்கணும். அவன் 60 வயசுல 25 வயசு 30 வயசு மாதிரி தர்றான், 35 வயசு மாதிரி தர்றான். அவனுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் உண்டாகும். எப்படின்னா, என் கூட தேவன் இருக்கிறாரு, என் சரீரத்துல என் வாழ்க்கையில தேவ மகிமை அங்க வெளிப்படணும்னா 120 வயசுல 30 வயசு பையன் கூட என்னை வந்து வாடா போடான்னு கூப்பிடணும். தம்பிடே அப்படின்னு கூப்பிடணும். எனக்கு எவ்வளோ வயசு? 120 வயசு. என்னடா எப்படி ஓட்டின்னு போற தம்பி, கொஞ்சம் டைம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு யாரு கேட்கணும்? 50 வயசு ஆளு 120 வயசு ஆளை கேட்கணும். இந்த அவமானங்கள்லாம் சகிக்கணும் வரக்கூடிய நாட்கள். எனக்கு அவங்ககிட்ட போய் சண்டையே போச்சு, எனக்கு எவ்வளோ வயசு தெரியுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதுதான் ஆகும். நம்ம பேர குழந்தைங்களே நம்மளை பார்த்து நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? அண்ணா அங்கிள் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். 120 வயசுல எத்தனை பேர குழந்தைங்க இருக்கும்? இப்போ ஒரு அமுல் குட்டி போட்டுச்சு, மாமான்னு கூப்பிடுது, அது தம் தோண்டு. தாத்தான்னு கூப்பிடும், வாயை குத்திடுவேன்ட்டேன். தாத்தாவாவது ஆயாவாவது மூஞ்செல்லாம் கீச்சிருவோம். இப்போ நம்மளுக்கு என்னன்னா, அதை பாருங்க, இதனுடைய டெப்த்து தெரியாம நிறைய பேர், நான் வந்து அந்த சர்ச்சில் இருக்கும்போது பேசினேன்ல, ஒருத்தர் நெக்கெல்லாம் கேட்குது. ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் குழந்தைய தரேன்னு சொல்லும் போது சாரால் சிரிச்சான், கெக்க பேன்னு நல்லா சிரிச்சாங்க. புருஷனம் பொண்டாட்டி முகம் குப்புறு விழுந்து வர சிரிச்சாராம் அவர். உனக்கு குழந்தைய தருவேன் அப்படின்னு நம்ம. அப்புறமா அந்த குழந்தை பிறந்தது பாருங்க, என்னன்னு தேமா பேர் வச்சாங்க? கெக்க பேன்னு வச்சாங்க. என்ன பேரு? ஈசாக்குன்னா சிரிப்புன்னு அர்த்தம். வச்சாரா? கேள்வி பால் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவன் சொல்றான்.
என்ன ஊரெல்லாம் சிரிப்பாங்களே, சொல்லும் போது சிரிச்சல்ல, சிரிக்க வைப்பேன் நான். ஹலோ, தலைகீழா மாத்திர தேவன். ஆமென். சொன்னும் போது சிரிச்ச, கொடுக்கும் போது மற்றவங்க பார்த்து உன்னை சிரிக்க வைப்பேன் நான். என்ன பார்த்தா சிரிச்ச? அது ஒரு கெத்து தாங்க. வாக்கு தத்தமே இருக்குது. ஏரியாலேயே உன்னை உயர்த்துவேன் வாக்கு தத்தம். நீ வெட்கம் அனுபவித்து அந்த நாட்களுக்கு தக்கதாக அந்த பலனை நான் உனக்கு கொடுப்பேன்றாரு. நீ தலை குனிந்த இடத்துல அதே இடத்துல உன் தலையை நிமிர செய்வேன்றார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்குன்னு. அப்போ கர்த்தர் பழி வாங்குவாரா வாங்க மாட்டாரா? எதுக்கு? ஆதாம் செஞ்ச பாவத்தினுடைய விளைவு மரணம். அவருடைய மகிமை, தேவனுடைய ப்ராடக்ட் யாரு? நம்ம எல்லாருமே. ஆதாம் யாரு? தேவன் ஒர்க் ஷாப், தேவனுடைய ஃபேக்டரியில செஞ்ச ஒரு மேக். யாரு? ஆதாம். அந்த ரத்தத்தை, அந்த சதையை நம்ம வாங்கின்னு வந்துருக்கிறோம். தேவனுடைய ப்ராடக்ட் வெக்கப்படுமா? எல்லாம் வருது, ஆட்டோமேட்டிக்கா காரெல்லாம் ஓடுது, ஆளே இல்லாம ஓடுதான், எல்லாமே பண்ணுது, பொம்மை பேசுது. காரு தன்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போய் ஓடுது. மனுஷன் செய்யறது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நகத்தையோ சதையையோ நான் நம்புறேன் மனுஷன் ஒரு காலமும் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் உருவாக்க முடியாது நான் நம்புறேன். நான் பிச்சு போடுறேன் பாரு, அந்த நகத்தை மனுஷன் உருவாக்க முடியாது. ஏன்னா இது சிருஷ்டிப்பு தேவனுக்கு உகந்தது, தேவனுடையது, தேவனுடைய ப்ராடக்ட். இது இந்த மாதிரி உருவாக்கவே முடியாது சொல்றாங்க. இந்த சுண்டு விரலால ஒரு ஒரு இந்த சுண்டு விரலுடைய இந்த இணைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சதை, இந்த எலும்பு, இந்த நரம்பு, இந்த சுண்டு விரலால ஒரு லாரி இழுக்கலாமா, தூக்கலாமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா. ஒரு லாரியை கட்டி தொங்க விடலாமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா. எங்க போறது? தேவனுடைய ப்ராடக்ட். நம்ம பாவம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு, அதுக்கு பதில் செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் கேட்கிற கேள்வி அதான். எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவ உலகம் இதுவரைக்கும் வந்த கிறிஸ்தவ சரித்திரம் ஒன்ன மிஸ் பண்ணத கடைசி காலத்துல செய்ய போகுது. என்ன அப்படின்னா, சாகாம மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கை சொல்லுங்க. அததான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பைபிள் வாக்குத்தத்தம். எல்லா பாவத்தையும் எல்லா இதையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவரே செஞ்சிட்டாரு. மனுஷங்களை வச்சு சில காரியங்களை செய்யறாரு. சத்துருக்கள் எல்லாம் சரி கட்டுறாரு. நிறைய சத்துருக்கள் இருக்குது. வியாதி சத்துரு, மரண சத்துரு இல்ல, எல்லா சத்துரு வியாதி, சில வியாதிகள், சில பலவீனங்கள், நம்மளுக்கு எதிராக வர, தேவனுக்கு எதிராக வர எல்லா சத்துருவையும் தேவனும் என்ன பண்றாரு? முடிச்சிட்டாரு. மனுஷனை வச்சியும் அந்த சத்துருக்களை நாசம் பண்ணிட்டாரு. ஆனா கடைசியா ஒரு சத்துரு நிக்குது. என்ன சத்துரு தெரியுமா? மரணம். சொல்லுங்க, கடைசி சத்துரு என்னது? அததான் ஜெயிக்கணும். எப்படி? விவரம் தெரியாதவன் நம்ம பேசுறத பைத்தியம் சொல்லுவான்.
என் கூட ஒருத்தன் படிச்சான் பைபிள் காலேஜ். என்னன்னு தெரியுமா மெசேஜ் அனுப்புறான்? நீ சாவாம வாழ்வியா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறான். எனக்கு மனசுல நினைச்சேன், கேன புண்டை அப்படியே நினைச்சுக்கணும். கேன கூமுட்டை நான் தான் பேசிக்கிறேன். மேல கமெண்ட்ல போடுறாரு, நான் தான் பேசிக்கிறேன். மேல நான் சாக மாட்டேன்னு தானே பேசிக்கிறேன். என்ன வேற கேள்வி வேற கேட்கிறேன், நொட்டிக்கிட்டு இப்படியேதான். ஆனா அசிங்கமாலாம் போடல, அதை தானே பேசியிருக்கிறேன். சாக மாட்டேன்னு தானே பேசியிருக்கிறேன். இன்னொரு பாஸ்டர், அவருக்கு கொஞ்சம் டீசெண்டா பதில் அமிச்சேன். அதை படிச்சு ஒருத்தர் வந்து சொல்றாரு என்கிட்ட, வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுறவர். சொல்றாரு, உனக்கு இந்த டீட்டெயிலாம் தெரியுது, எனக்கு பேசணும்னு பாக்குறேன், எனக்கு வர மாட்டுது. உனக்கு அது தெரியுது, நீ பேசுற, நானும் பேசலான்னு பாக்குறேன், ஆனா வர மாட்டேது. பேசாத போ, உன் பேச்சுக்கா. டீட்டெயில் வேணும். ஒரு உன்னை பத்தி பேசுறோன்னு வைங்களேன், தெரியணும். நான் நீங்க சொன்ன மாதிரிதான் பிசாசு உன்னை காட்டி உன்னை பண்றது. கரெக்டாக ஆக்ஷனு காட்டி இப்படி பண்றது. நீ இதை தான் பார்த்துன்னு இருப்ப. செழிப்பு, ஆசீர்வாதம், பணம், புகழ், பெருமை, இதே ஓடின்னு இருப்ப. பிசாசு என்ன பண்ணா, சரீரத்தை இந்த பக்கமா அழிச்சு நேரான். இதுதான், இது பேர் தான் என்னது, இது இங்கிலீஷ்ல சொன்ன வார்த்தை என்னது, டிசப்ஷன். என்னது, வஞ்சனை, ஏமாற்றுதல். இங்க பார்த்து ஒரு பார்வையோ பிரச்சனை, கஷ்டம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு காட்டிட்டு முழுசா லொடக்குன்னு வாயில போட்டுக்கிறான். அதனால தான் கண்ணை எங்க வைக்கணும், எதுல வைக்கணும்ன்றத சாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? இதுல வேற கேள்வி வேற கேக்குது. ஒண்ணு நோவா காலத்துல வந்து மழையே வராது, மழை வந்தது இல்லை, மழையே வராது இல்லை, சாரி, மழை பார்த்தது இல்லை, மழை வரப்போகுதுன்னு பிரசங்கம் பண்ணோம். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? பைத்தியக்காரன் திட்டி இருப்பாங்க. வானத்துல இருந்து மழையே பார்த்தது இல்லை ஜனங்க. மழைன்னு ஒன்று வரப்போகுது, மழைன்னா என்னன்னு தெரியாத ஜனங்களுக்கு மழை வரப்போகுதுன்னா எப்படி வரும், என்னது அது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா வந்து செத்து போனாங்க. சரி, வயசான காலத்துல குழந்தை கொடுப்பேன்னாரு, நம்ப முடிஞ்சுதா? இல்லை. ஆனா வந்துச்சா? வந்துச்சு. செங்கடல் பழக்குமா? செங்கடல் வழி விடுமா? விடாது. ஆனா வந்துச்சு. யோர்தான் நதி இப்படியே போற தண்ணி, இறக்கத்துல போற தண்ணி மேலே ஏறுது, ஏறுமா? ஏறிச்சு. இதெல்லாம் இன்னொன்னு, சுத்துற பூமியையும் நிலாவையும் சூரியனையும் கர்த்தர் நிக்க வச்சார். யோசுவா நடக்காததை நடத்தி காட்டினார். சரி, இதெல்லாம் இயற்கைக்கு, தேவனுடைய விதிக்கு. பாருங்க, மழை வருது, அது வேற. செங்கடல் கலக்கிறது, இயற்கை விதியை மீறது. யோர்தான் தண்ணி பின்னாடி போனது, இப்படி போற தண்ணி இறக்கத்துல பாருங்க. இப்ப குழால தண்ணி வருது இல்ல, இங்க இருந்து வர தண்ணி மேல ஏறுது, நடக்குமா? இல்ல, இதுல இருந்து உறிஞ்சின்னு போகுது, நடக்குமா? அந்த மாதிரிதான் ஆச்சு. பூமி நின்னுச்சு, பூமியை சுத்துற நிலா, சந்திரன், அது நின்னுச்சு. சூரியன், அதுவும் நின்னுச்சு. இதெல்லாம் இயற்கைக்கு மாறா தேவன் பெரிய அற்புதங்கள். ஆனா கர்த்தர் என்னதம்மா சொல்றாரு, இந்த பேரா சாவாம இருக்கிறதும் இயற்கை தான்டா, நான் வச்சது தான்டா. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, காலமானார் இயற்கை எய்தினார்னு போறார். கர்த்தர் சொல்றார், இயற்கை எய்தினார். யாரு எய்தினார்? அத இயற்கையா சாவுறது.
ஆனா பைபிள்ல படிச்சு பார்த்தா அது வந்து செயற்கை. மரணம் வந்து ஆதாம் கொண்டு வந்த செயற்கை. இனிமேல் நீங்க எழுதுனீங்கன்னா என்ன எழுதணும்? செயற்கை எழுதினார், ஆதாம் நாள் செயற்கை எழுதினார்னு எழுதணும். கண்ணீர் அஞ்சலி இல்ல, கண்ணு கலங்கின அஞ்சலி. வருது பாருங்க எப்படி இயற்கையை ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா மரணத்தை. ஜீனியஸ்ல இவங்கெல்லாம். பைபிள் பக்கம் வர்றது கிடையாது. ஆதாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவர் என்னன்னாரு, கொரை காலத்துல கொரை பிரசத்துல போன மாதிரி போயிட்டாருங்க. எவ்வளவு வருஷத்துல அங்க போனாரு? வாலிப வயசுல செத்துட்டாரு. இயற்கை எய்தினார். எனக்கு வர ஆத்துக்கு உங்களெல்லாம் சாவடிக்காம தோணுது. நம்பாததுக்கு இல்ல. என்னால உண்மையும் சத்தியத்தையும் பார்த்துட்டு அதுல இருந்து எனக்கு மாறா பேச வரல, பேச வர மாட்டுது. இதுதான் சத்தியம். எது சாவாமன்றது சத்தியமா எனக்கு தெரியுது, உண்மைன்னு தெரியுது. பேசுன கோபஸ்ன்னு ஒருத்தர் பாஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கால, அவர் செத்துட்டார். சாவாமை பத்தி பேசினாலும் செத்துட்டார். அவரும் கேன்சர்ல செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது நான் சரியா டீட்டெயில் எடுக்கல. சரி, அப்ப கூட என் மனசு என்ன பண்ணல, சாவாம ஒருவேளை செத்து போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு போலியே. ஏன் போக மாட்டேன்னு தெரியுமா? விவரத்தை சொல்லட்டா? ஆதாம கர்த்தருடைய ப்ராடக்ட். அவன் மனுஷன் வந்து கேரண்டி கொடுக்குறான், வாரண்டி கொடுக்குறான். சொல்லுங்க, என்ன கொடுக்குறான்? என்னங்க வாரண்டி? சப்போஸ் அந்த கேரண்டி 1 இயர்ல, வாரண்டி 1 இயர்ல கெட்டு போச்சுன்னா நறுக்குன்னு உங்ககிட்ட காசை போடுவோம். இது வந்து கேரண்டில வராதுங்க மேடம். சார் இதுக்கு நீங்க காசு கொடுக்கணும் சார் அப்படின்னு. என்ன பொய் பித்தலாட்டம் பண்ணுகிறீங்க தெரியுமா நீங்க? கேரண்டினா என்ன? ஃபுல்லா ஒரு இடத்துல ஜெனுவனா நடந்துக்கிறாங்க, ஃபுல்லாவே மாத்தி கொடுத்துறான். நான் அந்த மாதிரி நிறைய கூட மாத்தி வந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா வந்துக்கிறேன். மாத்தினா புதுசு கொடுத்துட்டாங்க. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு ஒரு பல்ப் ஒன்று போயிடுச்சுப்பா, ஓவர் வோல்டேஜ்ல போயிடுச்சு, எத்தனை போய் கொடுத்துட்டு புதுசு வாங்க. எப்படி ஏமாந்தா பத்தியா? கர்த்தர் வந்து வாரண்டி இவன் கொடுக்குறான். என்னது? உலகத்தான் கொடுக்குறான் வாரண்டி. அவர் சொல்றாரு, டேய் ஜீவனுள்ள தேவன்னா, பழிக்கு பழி வாங்குற நாள்னா, நான் உன்னை சிருஷ்டித்தனா அது யாருக்கிட்ட வந்து கேரண்டி கேட்கிறேன்? யாருக்கிட்ட வந்து வாரண்டி கேட்கிறேன்? தலையிலேயே கொட்டினா நான் உச்சம் தலையில. நம்ம கிட்ட கேரண்டி வாரண்டி எல்லாம் இல்ல. நீ யார்? நான் யார்? சத்தியம் உள்ள தேவன், ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. அவர் சொல்றாரு, பேர் உன் உயிருக்கு உத்தரவாதம் நான், நீ சாவாம இருக்கிறதுக்கு காரணம் நான். பாரு வந்துட்டாரு பாரு அப்படின்றீங்களா? புரியுதா நான் சொல்றேன்? சாவாமை பத்தி பேசணும். ஒருத்தர் இருக்குது, அங்க போனதும் ஆம்பளி பேரை வாங்கினாரு, அங்க யூஸ் பண்றாராம் என் சர்ச்சில். உன் கிட்னியை நான் புதுசாக்கி என்ன மாதிரியே உன்னை ஆக்கல, நான் ஆண்டோட ஊழியக்காரன்லடா. சுகத்தை பத்தி பேசி பேசியே உன்னை டயாலிஸ்ல இருந்து கேன்சல் பண்ணி அம்புல வர்றா. பேசணும், சுகத்தை பத்தி பேசு, ஆரோக்கியத்தை பத்தி பேசு, ஆரோக்கிய பெருக்கத்தை பத்தி பேசு, சுக பெருக்கத்தை பத்தி பேசு, பலன் பெருக்கத்தை பத்தி பேசு, ஆசீர்வாதம் பெருக்கம் அத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ செத்து போவ சீக்கிரமா, ஆசீர்வாதம் எங்க போகும்? நொண்டி நொண்டின்னு கார்ல இருந்தா அந்த தென்னாலி படத்துல இவன் ஆடுவான் பாரு, கமல். கோடி மீனி கீனி சனைச்சு வந்தாச்சோ அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னு தெரியல.
சமரசம் செய்ய தென்னாலி வந்தா அப்படின்ற மாதிரி உடம்பு இப்படி வச்சுக்கணும், தலாக்கு விளாக்குன்னு வருது. இவங்களாம் யாரு? தலைகீழ நடக்க வைக்கிறவன். உங்களுக்கு பாத்துக்கு ஜாகிரதை இருந்து. எது முன்னாடி வரணும்? கையா காலா? என்ன சொல்லி புரிய வைக்கிறது? சொல்றாரு. நான் சொல்றேன், சத்தியமா சாவாம வாழலாம். எனக்கு வசனத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது, ஒருவேளை கர்த்தர் எதிர்பார்த்த ஆள நானா இருப்போனோன்னு தோணுது. எப்படின்னா, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சாவனை பத்தி பேசின்னு வராங்க. ஒருவேளை அவங்க கூட சாவலாம், ஆனா நான் உயிரா இருப்பேனோ அப்படின்னு தோணுது. 120 வயசுல ஒரு தம்பி வந்து என்ன, ஒரு அண்ணன் வந்து என்ன தம்பின்னு கூப்பிடுறாரு. ஒரு தம்பி வந்து என்ன தம்பின்னு கூப்பிடுறாரு. ஒருவேளை ஏதோ இதுங்க கேவனா வந்து நின்னு என் முன்னாடி இதுங்க நம்பலன்னா என் பிள்ளைங்க யார் பாப்பா? அவன் அப்பா போடு, அவர் பேர் அப்பாவா இல்ல இவன் கிண்டல் பண்றானா? இது கேள்வி ஆயிட்டு. நான் வாலி பண்ண யாருங்க உங்க புள்ளியா அவரு? நான் ஒய்ஃபு. உங்க புள்ளிங்களாங்க அவரு? நம்பலண்ணா அப்படிதான் ஆகும். உனக்கு நான் டை ஆச்சு. கொஞ்சம் அசிங்கமா இருக்குது, கூட வருது ஒரு மாதிரி. நீ தெரியல, கொஞ்சமாவது கொஞ்சம் எங்க எக்ஸசைஸ் பண்ணு, இது பண்ணு. இல்ல எனக்கு வேலைலாம் முடியல அப்படின்னா கூடாது. தண்டால் எடு, தப்பு கரணம் போடு, ஸ்குவாட் பண்ணு. சுவிசில் அசிஸ்டன்ட் வருவோமா? இந்த ஆயா எவ்வளவு நல்லா சர்ச்சை. உங்க பாஸ்டர் அவரு ரொம்ப எங்காங்கிறாரு. நம்பல, நான் சொல்றேன். அதோ நம்பணும். ரொம்ப ரொம்ப இளமையா இருக்கிறாரு, ரொம்ப துடிப்பாக்குறாரு, ரத்தம் சூடாகுது. அவர் அப்பத்துல இருந்து ரத்தம் சூடுதான் அவருக்கு. ஒருவேளை கடைசி சத்துருவ நச்சுக்கிறது நானா இருப்பணும்னு தோணுது. ஹலோ, உள்ள ஆழமா நம்புறேன், தியானிக்கிறேன். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோட இருந்தான்? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீ யோசிக்கும் போது சீக்கிரம் செத்துறன்னு தெரியுது எனக்கு. ஒரு மனுஷன் அவன் எவ்வளவு நாள் உயிரோட இருந்தான்? இது கூட தெரியலன்னா நீ எந்த அளவுக்கு ஜீவனுக்கு தூரமாகறன்னு பார்த்துக்க. எவ்வளோ லேட்டா சொன்னதுனால கொஞ்ச நாள் இருப்ப. நீ யோசிக்கும் போது ஈத்துன்னு போதுன்னு அர்த்தம். உயிர் 930. அதிகமாக வாழ்ந்த ஆள் யாரு? 969. ஏனோக்கு 365 வருஷம் உயிரோட இருக்கு. இப்ப கூட உயிரோட இருக்கிறாரு. அவனுடைய பையன் மெத்துசலா. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அவன் தான் அதிகமான வருஷம் உயிர் வாழ்ந்தான். 909. 6 9. அதுமாதிரி ஒரு வண்டி நம்பர் பார்க்கணும். போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன்.
969னா யார் ஞாபகமா வரும் எனக்கு? மெத்துசலா ஞாபகம் வரும். எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தாங்க. 930 பார்க்கும்போது ஆதாமுடைய ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஞாபகம் வரணும். நீ போகும்போதெல்லாம் கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்த்து எத்தனை வயசுல செத்தாருமா அவரு? ஐயோ, 25 வயசுல செத்துச்ச. அவங்க எத்தனை வயசுல? எங்க பாட்டி எத்தனை வயசுல செத்தாங்க? 70 வயசு. ஐயோ, அப்ப நான் பார்த்தல்ல, உத்து உத்து போ. எதை பார்க்கிறோம்? இதுதான் தியானம். ஹலோ, நான் கொஞ்சம் அழகா தெரியுது. இது கண்ணாடியை கைட்டு கூட ஒரு பக்கம் நல்லது தெரியுங்களா? ஏன் தெரியுமா? ஒரு மாதிரி சோகமா ஏறீங்களா? உங்க மூஞ்ச பார்க்கறது சகிக்க மாட்டேங்குது. மங்களா இருந்ததுன்னு வச்சுக்க, நீ என்ன ரியாக்ஷன்ல இருக்கிறன்னு எனக்கு தெரியல. ஏய், என்ன பேசுறீங்க? சரி, ஓகே, நம்ம இப்ப இதுக்கு வருவோம். ஏய், இந்த அம்மிக்கு சத்தம் புசுக்கு புசுக்குன்னு வருது. நவு பின்னாடி பேசுறீங்கன்னு தெரியுது. கவனி, இப்ப யாரையும் அடிச்சு வச்சு உயிரோட எழுப்ப போறோம் பாரு. ஏய், மறுபடியும் பாரு. கவனி, அங்க என்ன தியானம் பண்ணுது? அப்போ ஒரே மனுஷனால பாவத்தினால மரணம் வந்துச்சு. சரி, இது ஞாபகம் இருக்குதா? மரணம் எல்லாமே ஞாபகம். நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், கொண்டாடுறாங்க. பையன் எத்தனை வயசுல செத்தான்? 35 வயசோ 32 வயசோ 30 வயசோ தான் அவனுக்கு. செத்துட்டான். என்ன பண்றாங்க? கட்சிக்கார கூட்டின்னு வந்து செட்டெல்லாம் போட்டு நல்லா கானா பாட்டெல்லாம் பாடி கும்மு கும்மு டம்மு டம்முன்னு பயங்கரமா டிஜே எல்லாம் போட்டு அதை நின்று பார்த்துனுக்கு நினச்சிக்கினேன். இதே பார்த்துன்னு சாவ போகுது. செத்து செத்து சுண்ணாம்பாவை போயின்னு போகுது. இதெல்லாமாடா கொண்டாடுறது? வாலிப வயசுல செத்து போன ஒரு பையனை. அது கேவலம், அசிங்கம் ஒரு குடும்பத்துக்கு. வாலிப வயசுல ஒரு ஒரு குடும்பத்துல மரணம் வர்றது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இதை வேற போட்டு கச்சேரி போட்டு கொடி கம்பம் நட்டு லைட் சீரியல் செட்டு போட்டு அதுக்கு வேற காடு வச்சு இல்ல பாருங்க, அதனுடைய அந்த உள்ள இருக்கிற அசிங்கம் தெரியல பார்த்தீங்களா ஜனங்களுக்கு? அந்த மரணத்தினுடைய அந்த விளைவுகள், அதனுடைய அந்த கோர தாண்டவம், பாவத்தினுடைய அந்த வீரியம், இதெல்லாம் தெரியல பாருங்க ஜனங்களுக்கு. இப்படி இருக்கிற ஜனங்களை நீ எப்படி உயிரோடு எழுப்பு? சத்தியத்தை அறிவுங்க, சத்திய விடுதலை ஆக்குனார் இயேசு. அதுக்கு கீழே சொல்றாரு, மெய்யாகவே என்னுடைய சீசரெல்லாம் இருந்தீங்கன்னா அப்படின்றாரு. அதுக்கு மேல சொல்றாரு, என் சீசரெல்லாம் இருந்தீங்கன்னா, என் உபதேசத்துல நிலைத்து இருந்தீங்கன்னா, சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கூட இருக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், அவருடைய அனல் என்ன பண்ணணும் இருக்கணும். இருக்கும் போது என்ன நடக்கும்? என்கிட்ட இருக்கிற சத்தியம்லாம் உங்ககிட்ட போவோம், வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட போவோம். போவ 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 நீ என் கூடவே இருக்கிற சீசன் தான் கூட இருப்பான். அப்படியே வந்துட்டு போறது இல்லை, அப்படியே கூடவே இருக்கிறதுனால சீசனா இருக்கிறான். சீசனா இருக்கிறதுனால நிலைச்சு இருக்கிறான் ஒரே இடத்துல. சொல்லுங்க, ஒரே இடத்துல நிலைச்சு இருக்கிறது. நான் அங்க சர்ச்சைக்கு போறேன், என் பொண்ணு வீட்டு பக்கத்துல இருக்குது, ஜீசஸ் கால்ஸ் இருக்குது, இங்க ஒரு கால்ஸ் ஒண்ணு கூப்பிட்டுக்கிறேன். கூடவே இருக்கணும். ஆமா, கூடவே வச்சுக்கணும்னு பாக்குறீங்க, ஆனா வந்து பேச மாட்டீங்க. இல்ல இல்ல, கூடவே இருக்கணும், நிலைச்சு இருக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு?
சர்ச்சில் வந்து வார்த்தையை கேட்கணும், கூட இருக்கணும், இருந்து அதுல நிலைச்சி இருந்தாதான் சத்தியத்தை அறிய முடியும். அப்பதான் சத்தியம் விடுதலையாகும். அப்படி வந்துட்டு இப்படி போறது, இப்படி வந்துட்டு அப்படி போறது இல்லை. ஒண்ணு இது பாருது, டார்சான் மாரி குரங்கு தாவாது கம்பியை பூச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு சர்ச்சை இப்ப எந்த கம்பியில இருக்குது? 3வது கம்பியில இருக்குது, 3வது சர்ச்சை. அது இன்னும் கொஞ்ச நாள் போனா 4வது சர்ச்சை. ஒரு வருஷத்துல 10-15 புருஷனை மாத்திரம் மாத்திட்டு போயிட்டு உன்னை என்னன்னு சொல்லுவாங்க ஊர்ல? வருது வாயில, சொல்லிட்டா சொல்லக்கூடாதுல்ல. நான் சொல்லுவேன், நீ சொன்னா அப்படி சொன்னா நான் இப்படி சொல்லுவேன். சர்ச்சை மாத்தது ஒண்ணுதான், தாய் தாப்பன் மாத்தது ஒண்ணுதான், புருஷனை மாத்தது ஒண்ணு. தேவர் அடியாள்னு வாங்க, அது ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்கல்ல, அசிங்கமா பேசிக்கிறாங்கல்ல. என்ன விளாடு சர்ச்சா மாத்திக்கின்னு அங்கங்க போய் உக்காந்துக்கின்னு இருக்குதுங்க. ஒரு சர்ச்சில் என்ன பாருங்களேன், இந்த சர்ச்சில தான் இருந்து இந்த சர்ச்சிலேயே தான் ஞானஸ்தானம் எடுத்து இந்த சர்ச்சிலே தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்டா, இல்லை எனக்கு அந்த சர்ச்சு அங்கே இருந்தேன் கொஞ்ச நாள், நான் இங்கே இருந்தேன் கொஞ்ச நாள், நான் இங்கே தான் இப்போ நல்லா இருக்குது. அப்புறமா போயிட்டு யூரியம் போயிட்டு குறை சொல்றது. ஓ அப்படியே தெரிஞ்சுன்னு இருக்கு. உன் மண்டை மொழி என்ன பண்ணிடுறான் பிசாசு, குண்டானில் போட்டு பிசைஞ்சு உள்ள வச்சுக்கிறான். மைதா மாவுன்னு சொல்றதா, பொங்கல்னு சொல்றதா, இல்ல இடியாப்புன்னு சொல்றதா? நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரே சர்ச்சில் இருக்கிறது இல்லை. பிடிக்குது பிடிக்கல போல. இயேசு என்ன சொல்றாரு என் உபதேசத்துல? என்ன சொல்றாருங்க? நிலைச்சி இருக்கணும். ஹலோ ஹலோ சொல்லுங்க. நீ விடுறதா இல்லை அவங்கள. நிலைச்சி இருக்கணும். நிலைச்சி இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் பையன் என்ன பண்ணான்னா, ஒரு மாம்பழ விதையத்துன்னு போயிட்டு புதைச்சிட்டு வளருதான்னு பாக்குறதுக்கு தினைக்கும் போய் நோண்டி நோண்டி எடுத்து எடுத்து பார்த்துன்னு இருந்தான். பார்த்தா அப்படி வளருமா? எடுத்துட்டு வச்சா? நான் உங்களை பாராட்டுறேன், ஆனா கரெக்டா வந்துடுறீங்க. நாதிகார் மெதா இருக்கும். ஒன்னொன்னு ஒரு வாரம் வரல, 2 வாரம் வரல, ஒன்னொன்னு ஒரு மாசம் வரல, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன கேஸு? புதைச்சித நோண்டி நோண்டி பார்க்குற கேஸ். சொன்ன வார்த்தை நிலைச்சி இருக்குதானா? இல்லை. அவர் காட்டினாராம், எடுத்துன்னு போயிட்டு, டேய் மண்ணுக்குள்ள இருக்கிறத என்ன பண்ணக்கூடாது, வளருத நீ எத்தினா அந்த வளர்ச்சி என்ன ஆகிடும்? நின்றும். அந்த வளர்ச்சி குறுகிடும், செத்தே போயிடும். அடிக்கடி எடுத்து பார்த்துன்னு அது அதுலயே இருக்கணும். சொல்லு சொல்லு, இழு இழு, அதுலயே. இன்னும் எவ்வளவு இருக்க முடியுமோ, நெஞ்சு வலி வந்தா கூட நான் பார்த்து, செத்தா கூட உயிர்பட எழுப்பேன். அதுலயே சொல்லு, இழு நல்லா. உன்னை இழுக்க போறேன் பாரு ஒண்ணு, நல்லா நல்லா. எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி இழுப்பு வரணும், மூச்சு நிக்கிற மாதிரி இழுக்கணும். இழு. சாவடிக்காம விட மாட்டார் போல. நீ ஒருத்தரா வரலாமா? நீங்க எவ்வளவு ஷார்ட்டா முடியுதுங்க. கமான் கமான் பேபி கமான். சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவு நல்லா இருக்கு.
இழு. ஏன் அவங்களை பூச்சி இழுடி, நல்லா சொல்லுங்க. அதான் அதனால தான் வரேன், நல்லா இழுங்க. இந்த வெக்காலாம் படக்கூடாது, இதுங்கெல்லாம் உங்களை என்ன நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, சரி நீ சொல்லு. கொஞ்சம் நிக்கிற மாதிரி வரல, சரி பரவாயில்ல, அனுமே சொல்லு. ஏன் மூச்சு நின்ற போல இருக்குது, நீங்க இழுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா. நல்லா இழுங்க, நல்லா வாயில வாய வச்சு ஊதுறி, நல்லா இழு. சொல்லு சம்பந்தா, சொல்லு. நீ சொல்ற, அது அந்த அந்த ஜாதி பிசாசு சொல்றா. அது சொல்லாது, என்ன மாதிரியே இருக்குது. நம்ம எல்லாம் 3 பேர் ஒண்ணு. சொல்றா. ரொம்ப பயந்தாங்கொழியாகிறான். போதும் போதும், இங்க கவனி, இதுக்கு மட்டும் நல்லா சிரிக்க தெரியும். ஏன் இழுக்க சொல்றேன்னா, அதுலயே இருந்தாதான் கனி வரும். அவர் என்ன பண்ணாராம், ஒரு பாட்டில்ல விதைய போட்டு அந்த வளர்ச்சியை காட்டினார் அளவு. அந்த விதையிலேருந்து அந்த முளை கிளம்பி அப்படியே இலையா வருத அப்படியே நேச்சுரலாகவே காட்டினாராம். இந்தமாரி தான் உள்ள வளருது, சும்மா நோண்டி 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 பார்த்துருந்தா வளரும். அந்த மாதிரி நிலைச்சி இருக்கணும். இதுங்க எங்க உட்காந்துக்கிறதுங்களா, அங்க போய் என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு தான் போனேன். பாஸ்ட் கிட்ட விட்டுறோம் அப்படி எதுவுமே விசுவாசிக்கிட்ட வர்றது நல்லா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்படியே குறை பார்த்துக்கின்னு உன்னை வசனத்தை தியானிக்கம் பண்ண சொன்னா என்னத்தை தியானிக்கம் பண்ற? ஊர் என்னது, ஊர் ஊராளா, அதை தியானம் பண்ணு எனக்கு. நல்ல வேலை அந்த வார்த்தை அந்த பொண்ணுக்கு தெரியாது, இல்லை அது சவுண்டா சொல்லும். இதுவா தியானம், இதுவா நினைக்கணும், இதுவா சிந்திக்கணும், இதுவா யோசிக்கணும், இதுவா எண்ணணும். இங்க என்ன போட்டுக்குது, 930 வருஷம், 969 வருஷம், ஒருத்தன் சாவே இல்லை உயிரோட எடுத்துக்கிட்டா. இது தியானமா இருக்குதா? எளியவன் உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டான. இதெல்லாம் சாத்தியம்னா சாவாம சாத்தியமா இல்லையா? சாவாம இருக்கலாமா, முடியாதா? முடியும். சரி, கிரயத்தை கொடுத்தாதான், கிரயத்தை பத்தி விவரம் தெரிஞ்சாதான் இதுல ஸ்ட்ராங்கா ஆகும். 2 பேரும் இங்க வாங்க, எல்லாம் 4 பேரும் 5 பேரும் இப்படி வாங்க, சொல்றேன் பாருங்க. இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம், அவர் நியாயப்பிரமாணத்தெல்லாம் பத்தி பேசுறாரு. இதை கொஞ்சம் பேசலாம், ஆனா டைம் இல்லை. இதை நான் மறுபடியும் அடுத்த வாரம் நான் மறுபடியும் பேசுறேன். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் பாவம் என்னப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. அதை விடுங்க. அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலின் கொப்பாய் பாவம் செய்யாதவர்களை மாண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் அப்படின்ற. ஓகே, ஆதாம் பாவம் செஞ்சதுனால செத்தான் இல்ல, 930 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்து செத்தான். இயேசு எந்த பாவமும் செய்யாதவரு, நமக்காக சொல்லுங்க, நமக்காக செத்தாரு. அவர் ஜீவாதிபதினு சொல்றாரு. அவர் தான் உலகத்தையே சிருஷ்டித்தாரு, அவர் தான் ஜீவனை கொடுத்தாரு. பாவமே செய்யாத அவரு நமக்காக பாவமாகி ஜீவனை கொடுக்கும் போது அவருடைய ஜீவன் நமக்கு டிரான்ஸ்பர் ஆச்சா இல்லையா? நம்மள வேலை கொடுத்து வாங்கி இருக்கிறாருல, அவருடைய ஜீவனை கொடுத்து. அப்ப அவருடைய ஜீவன் தானே நம்மளுக்குள்ள வேலை செய்யணும். நம்ம பாவம் மரணம் அவருக்கு போயிடுச்சுல, அப்ப அவருடைய ஜீவனும் அவருடைய
சாகாமும் அவருடைய ஜீவாதிபதித்துவமும் நம்மளுக்கு வரணும்ல, வரணுமா இல்லையா? வந்து இருக்குது. அதான் உண்மை, அதான் சத்தியம். சரி, நம்புறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கும். ஒரு படியில கொஞ்சம் வந்திருக்கும், நம்பிக்கைக்கு கொஞ்சம் வந்திருக்கும். இன்னொரு படி மேல போனா சரி, முன் ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னாடி ஆதாமே இயேசுவுக்கு அடையாளமா? ஆதாம் இயேசுவுக்கு அடையாளம் கிடையாது. ஆதாம் அடையாளப்படுத்தல, அவனை என்ன பண்றாரு? இயேசுவுக்கு அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா தேவனுடைய நோக்கம், சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம், அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வாஞ்சு என்ன தெரியுமா? மனுஷன் சாவாம இருக்கிறது தான். மனுஷன் சாகாமலே உயிரோட இருந்து நித்திய நித்திய ஜீவகாலமா அவன் வாழணும்னு சொல்லிதான் தேவன் என்ன பண்ணாரு? ஆதாம் ஏவாளை உண்டாக்குனார். அப்போ உண்டாக்குனது கவனிங்க, உண்டாக்குனதுல தப்பு யார் பண்ணா? கடவுள் பண்ணாரா? கர்த்தர் பண்ணாரா? தப்பு இவங்க பண்ணதுனால மரணம் வந்துச்சு. அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பு தப்பா? ஒரு பக்கம் பார்க்க போனா தப்பு மாதிரி தெரியலாம். ஆனா அவர் தானே ஜீவனை கொடுத்து மறுபடியும் அந்த ஜீவாதிபதித்துவத்தை தராரு. அப்ப அவர் இடத்துல அவர் கரெக்டா இருக்கிறாரா இல்லையா? மறுபடியும் அந்த ஜீவனை எடுத்து கொடுத்து நீ ஜீவ காலம் எல்லாம் நீடித்த நாட்கள உயிரோடு இருக்கலாம்னு சொல்றாரு. அதை ஏன் நம்ப முடியல? மட சாமராணி என் கிளாஸ்மேட்டை திட்டுறேன். அப்போ ஒருத்தன் நான் போய் பல்பு வாரண்டி கொடுத்தான், போய் மாத்தின, புதுசா கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றேன். நான் கேட்கிறேன் கர்த்தர்கிட்ட, நீங்க எப்படிப்பட்ட வாரண்டி கொடுத்துருக்கீங்க? ஆதாமுக்கு சாவாம உள்ள வாழ்க்கை தானே கொடுத்துறீங்க. என் லைட்டை மாத்துங்க. ஹலோ, எனக்கு வரணும். ஆதாம் எப்படி இளமையா இருந்தானோ, எப்படி சாவாம இருந்தானோ, அதே மாதிரி எனக்கும் வரணும். இயேசு அதுக்குதான் கரையாத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்ப பாருங்க, அந்த விவரத்தை சொல்றேன். பயங்கரமா இது டைம் இல்லை, இதனால நம்ம தான் இருக்கிறோம். பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்து நான் பேசுறேன். ஆதாமியே பின்பு வந்தவருக்கு முன்னடையாமானவன் ஏன் சொல்றாரு அப்படின்னா, எப்படி ஆதாமுடைய மீறுதல் பாவம் செய்யாத நம்மளாம் குழந்தையில இருந்தே வரும்போது பாவம் செஞ்சு நான் வரோம். குழந்தை பெத்த உடனே போய் திருடுறதா, போய் கொலை பண்ணுதா, பொய் சொல்லுதா? அது ஒண்ணுமே அறியாம தானே வருது. ஆனா அதுவும் பாவத்துல பிறகுதுன்னு பைபிள். அதே மாதிரி அதுக்கும் மரணம் ஆண்டு கொள்ளுது, அதுவும் சாவுது. அதே போல சொல்லுங்க, அதே போல இயேசு கொடுத்த கிரயத்தினால அவருடைய ஜீவன் நம்மள ஆண்டு கொள்ளுது, ஆளுகை செய்யுது. அது தெரியுமா? அவருடைய நீதி. இதுல தான் பிரச்சனையே. இதை நம்புறதுக்கு தான் பிசாசு பாருங்க மணி என்ன வைக்கிறான். பிரச்சனை அது அவங்க செத்தாங்களே, இவங்க செத்தாங்களே, யாருனா இருக்கிறாங்களா, உயிரோட இருக்கிறாங்களா, இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும்? இதான் மணி என்ன உக்காந்துரு அப்படியே பேனு பிரச்சனையை போட்டு தலையில போட்டுக்கணும். இது இல்லையா, அது இல்லையா, இவ்வளவு பணம் வரலையே, அவ்வளவு பணம் வந்துக்குது, இவ்வளவு நகை தான் இருக்குது, அவ்வளவு இது இல்லையே, இந்த கார் தாங்குது, இன்னும் கார் வாங்கணுமே, இன்னும் லேண்டு வாங்கணுமே, இவ்வளவு வட்டி பணம் தான் வந்துக்குது, இவ்வளவு காசு வரணுமே, அப்படியே மணி எண்ணினது. கடைசியில இந்த சரீரம் எவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா? இத கோட்டை விட்டுறாங்க எல்லாருமே. பிசாசனுடைய அந்த அப்படி அப்படி நவுத்தி விட்டுறாங்க. பாகுபலி படத்துல ஹீரோயினை மாடு முட்டை வரம் பத்தியா சூப்பரா திருப்பி விடுவார் பாரு. அந்த மாதிரி பிசாசு என்ன பண்றான்,
உன் பக்கம் நீ நல்லா இருக்கலாம் தான் போற, அப்படி திருப்பி விட்டுறான் மரணத்து பக்கம். பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்குமா? யார் யாருக்கெல்லாம் பொருளாசை இருக்குது கை தூக்குங்க. தெளிவா பணம், நகை, பொருள், இடம். ஒருத்தர் எச்சரித்தேன், இடத்திலே சுத்தினுக்கிறான். ஆண்டவர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். இடம் வாங்குற அபிஷேகமா கூட இருக்கட்டும், அந்த வலது இடது புறம் சாயாத ஜாக்கிரதையா நடந்துக்கும், ஜாக்கிரதையா நடந்துக்கான. பிசாசு அப்படியே திருப்பி விட்டுருவான் பாரு. வஞ்சனை, ஏமாத்துத்தான். உள்ளம் தெளிவா இருக்கணும். உண்மை உத்தமமா இருந்ததா தேவனுடைய வல்லம் அங்க வேலை செய்யும். அங்க கபடோ ஏமாத்துத்தனமும் உள்ள இருந்ததுன்னா ஏமாத்துத்தனம் தான் வாழ்க்கையில வரும். தேவனுடைய உண்மைத்துவம், தேவனுடைய அந்த வல்லமை அங்க வேலை செய்யாது. பாருங்க சொல்றாரு, ஆனாலும் மீறுதலின் பலன், எல்லாரும் சேர்ந்துபடி, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. இப்படி போட்டு வாசிக்கிறேன். ஆதாமுடைய பாவம் செஞ்ச அந்த விளைவு இயேசு கிறிஸ்து கொடுத்த கிரயத்தின் விளைவுக்கு ஒப்பானது இல்லை. நீ எவ்வளோ பெரிய பாவம், ஐயோ இந்த பாவத்தை மன்னிப்பாரா, இந்த பாவம் செஞ்சுட்டானே, இந்த மாதிரி பாவம் நடக்குது, ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு ஆண்டவர் முன்னாடி போய் நின்னா அப்படியே ஒரு திருப்புறார். அப்படியா அப்படிப்போ அப்படியே திருப்பி வா, கிரயத்தப்பாரு, கிரயத்தப்பாருன்றாரு. ஆமென். இப்ப நான் எவ்வளவு பெரிய இதுவா நினைக்கிறேன். இவர் இதெல்லாம் இருக்குதுல்ல, நல்லா தெரியுதா? கையை வச்சு கண்ணை மூடுங்க. தெரியல, சரி கண்ணை இமையால மூடுங்க. மதம் போதும், தூங்குறது போதும், அப்படியே தூங்கிடுவீங்க கண்ணை மூட சார். கண்ணை மூடுங்க, இல்லை இமையால மூடுங்க. ஓகே. இந்த சின்னதா இருக்கிறது எவ்வளவு பெருசா மறைக்குது பத்தியா? இல்ல இதே மாதிரிதான் பாவம் வந்து சின்னது பெரிய கிரயத்தை மறைக்க பார்க்குது. ஜாக்கிரதையா இருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கிரயம் வந்து ஆதாமுடைய மீறுதலுக்கு மேல கொடுத்த கிரயம். ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி கோடிக்கணக்கில் பூமி இருந்தாலும், அதுல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், அந்த ஜனங்க பாவம் பண்ணி இருந்தாலும், இயேசு கொடுத்த அந்த கிரயத்துக்கு, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்த அந்த கிரயத்துக்கு ஈடு இணையே கிடையாதுன்றார். அப்போ இப்படிப்பட்ட கிரயத்தை கொடுத்திருக்கும் போது நீ எப்படி வந்து பாவத்தை பெருசா பேசுவ, மரணத்தை பெருசா பேசுவ, அதை எத்து வச்சுக்குவ வாயிலையும் வாழ்க்கையிலையும். ஹலோ, எப்படா செத்து பரலோகம் போலான்னு காத்து நிற்கிறீங்களா? பிச்சு போடுவோம் உங்களை. தெரியுதா என்னன்னு? தெளிவா சொல்றாரு. இயேசு கொடுத்த கிரயத்துக்கு ஆதாம் செஞ்ச அந்த இது வந்து மீறுதல் வந்து ஒப்பானதே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்றாங்க பாத்தீங்களா? எட்டவே எட்டாது. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர் மரித்து இருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல், சொல்லுங்க, அதிகமாய் பெருகி இருக்கிறது. சொல்லுங்க, அதிகமாய். கையை விரிச்சு கண்ணை குத்தி, பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணை குத்தி சொல்லுங்க, அதிகமாய். திமிரா விடுறீங்க? அதிகமாய், அதிகமாய் பெருகி இருக்குதான். அதிகமாய் பெருகி இருக்குது. என்னது? கிருபை. சொல்லுங்க, கிருபை. உங்களுக்கு இதான் தெரியும்.
இப்போ வெந்ததை சென்று விதி வந்தா போலான்னு காத்துனுக்கிற கூட்டத்துக்கிட்ட சாவாமை பத்தி பேசுனா நம்ம மூஞ்சில சாம்பல் அள்ளி போடணும். போட சும்மா வந்து சாவாம கீவாம நோவாம நீ போடா அப்படின்னு இங்க போய் பேசுங்களேன். சாப்பிட மாட்டேன்னு கக்கா பக்கா இன்னும் ரொம்ப தெளிவாகிறாங்களாம். என்னதுங்க, ஜனங்க ரொம்ப தெளிவாகிறாங்களாம், இதை நம்ப மாட்டாங்களாம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஏண்டா கொடுக்கப்பட்ட கிரயத்தை பாடுறா, பலனை பாடுறா அப்படின்னா அது தெரியல. அப்போ இவங்களாம் என்ன தம்மா சொல்றாங்க மறைமுகமா, கடவுளால இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னது ரட்சிக்க முடியும், புது சிருஷ்டியா மாற்ற முடியும், தேவனுடைய பிள்ளையா மாற்ற முடியும், அவருடைய ஜீவனை கொடுக்க முடியும், சில அற்புதங்களை செய்ய முடியும். அவ்வளவுதான், செத்தவங்களை உயிரோட இருக்கும். ஆனா சாவாம அவரால் ஆக்க முடியாது. என்னடா மட்டுப்படுத்துறியா கடவுளை? அவருடைய வல்லமை மட்டுப்படுத்துறியா? தைரியம் இல்லை உனக்கு, அறிவு இல்லை, உன்னால விசுவாசிக்க முடியல. தேவன் இவ்வளவா விட்டுருவாரா? அவர் சொல்றாரு பழிக்கு பழி வாங்குவான்னு. அவருடைய ப்ராடக்ட் நம்பும், அவருடைய சிருஷ்டிப்பு நம்பும். அவர் எவ்வளவு வைராக்கியம் வச்சிருப்பாரு இந்த சிருஷ்டிப்பு மேல. ஒருத்தர் பேசிட்டு வராரு பாருங்க, இந்த பூமி பரலோகம்னு ஓடுறீங்களே, பரலோகத்தை இல்லாததெல்லாம் இங்க இருக்குது, அது தெரியுமா அப்படின்ற. என்ன இருக்குது தெரியுமா? பரலோகத்துல நீ வந்து சில ருசிகளை பார்க்க முடியாது. இதுல இந்த உலகத்துல அவ்வளவு ருசிங்க இருக்குது, அதுல செக்ஸும் இருக்குதுன்றாரு. குழந்தைங்க அது இதுன்னு அதுங்களை பார்க்கிற அந்த இன்பம், உறவு, சில நெருக்கங்கள், சில ஆசைகள், சில விருப்பங்கள், சில சந்தோஷம், சில மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே இங்க இருக்குது, கொட்டி கிடக்குது. இதுல பேன் இருந்ததுன்னு பரலோகம் ஓடுது. உன்னெல்லாம் உயிரோடு உலாத்த விடுறது தப்பு. இந்த பரலோகத்தை பத்தி பேசுறாங்க பாரு. கடவுள் பூமியையே பரலோகமா குட்டி பரலோகமா தான் சிருஷ்டித்தார். இதுல பாவமும் பிசாசனுடைய ஆட்களை கெடுத்து வச்சிருக்கிறான். அதன் மத்தியில திறமையா உயிர் வாழ்ந்து சந்தோஷமா இதெல்லாம் மேற்கொண்டு அது மேல நிக்கிறது தான் வீரனுக்கு அழகு அப்படின்றாங்கல்ல, ஒரு விசுவாசிக்கு அழகு அதுதான். நீங்க யாருங்க பாராட்டுவீங்க? ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, அடிக்க முடியாத ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. இப்ப கூட 2020 மேட்ச் வந்தது, நல்ல ஸ்கோர் எடுத்துட்டாங்க, 255 அச்சிச்சு இந்தியா, 56 அச்சா வின்னு. வருவெல்லாம் கொஞ்சம் ரன் ஆச்சு. இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா விளையாடுற என்ன நாடு விளையாடுச்சு? சரி, ஏதோ ஒரு நாடு விளையாடுச்சு, இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியா இல்லடா, இங்கிலாண்டுன்னு நினைக்கிறேன், நியூசிலாந்தோ இங்கிலாண்டோ. ஓகே, நான் அப்ப நினைச்சேன், இவ்வளோ கூட்டம் நம்ம இந்தியாவில தான் நடக்குது, இந்தியா தான் நல்ல ஃபார்ம்ல இருக்குது. இதுல இந்த நியூசிலாந்துலயோ இங்கிலாந்துலயோ இதுல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் இல்ல 2 பேட்ஸ்மேன், அந்த பேட்ஸ்மேனுக்கு தோதா ஒரு பேட்ஸ்மேன் 255 ரன். அவன் ஒருத்தன் மத்த ஒரு 8 பேரு இல்ல ஒரு 7 பேரு ஒரு 100 ரன் அடிக்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் இல்ல ஒரு 50 ரன் அடிக்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் ஒரு 200 ரன் அடிச்சா எப்படி இருக்கும்? சுத்தி இருக்கிற அந்த ஜனங்க எல்லாமே ஸ்டேடியம் ஃபுல்லா இந்தியா இந்தியா பும்ரா பூம் பூம் பூம்ரா பூம் பூம் பும்ரான்னு கத்துது. இன்னொன்னு ஜனங்க வித்தியாசமா கத்துது நம்ம இந்தியா ஜனங்க.
அதுல ஒருத்தன் மட்டும் உள்ள வந்து காட்டு 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 காட்டுன்னு காட்டி 255 ரன்னை 200 ரன் அவனே அடிச்சிட்டான். நான் ஒரு தடவை பைபிள் காலில் இருக்கும் போது 32 ரன் அடிச்சாங்க எனக்கு ஆப்போசிட் டீம். நான் ஒருத்தனே 30 ரன் அடிச்சேன். அடிக்கிறதெல்லாம் 6 4 6 4 2 மறுபடியும் வந்து நிற்பேன். ஆனா கடைசியில் என்ன பண்ணேன், அந்த 2 ரன்னை வேற ஒருத்தர்கிட்ட வேணும்ட்டு கொடுத்தேன். எல்லாத்தையும் நான் அடிக்க கூடாது. ஆனா அதை மட்டும் நான் அடிச்சிருந்தேன்னா, அந்த 2 ரன்னையும் அடிச்சிருந்தேன்னா அதிசயமா இருந்தது அந்த மேட்ச். இப்ப கூட ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியும், வச்சு வாங்குன்னு வாங்குறான் பால. போடுறதெல்லாம் 6 4 தான். அப்பா வர்றவெல்லாம் போடுறான். மொத்தம் 3 ஓவர் தான் நினைக்கிறேன். 3 ஓவர்லயே முடிச்சிட்டேன். மொத்தம் 8 ஓவரு, எத்தனை ஓவர், 10 ஓவர் மேட்ச். அச்சு வாங்குன்னு வாங்குறேன். நானே 30 ரன் ஆச்சேன். நான் ஒண்டி ஸ்டார்டிங் பேட்ஸ்மேன், நான் தான் ஆச்சு. நான் தான் கேப்டன் வேற. ஆச்சு 30 ரன் நானே ஆச்சேன். எனக்கு இப்ப நினைக்கும் போது கூட ஆச்சரியமா இருக்கும். 30 அடி அவனு பாக்குறானு வந்து போடுறவங்கலாம் பிச்சு வாங்கணும் வாங்குறான். எல்லாம் பாலும் போச்சு. 30 ரன் ஆச்சு. நான் சொல்றேன், அவர் எதிர்க்க பேர் வந்து ஏசுன்னு பேர். அவருக்கு அண்ணன்னு கூப்பிடும். ஏசு அண்ணா, நான் எல்லா ரன்னையும் நானே அடிக்க முடியாது, அச்சா இது நீ வந்து ஒரு 2 ரன் அடின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு மேட்சை முடிச்சிட்டோம். இப்பதான் தொடங்கின மாதிரி இருந்து முடிச்சிட்டேன். ஆனா அவங்க எத்தனையோ பேர் எல்லாருமே அவுட் ஆகி ஓவர் அவுட் ஆகியா, ஆமா ஏன் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். எல்லாமே அவுட் ஆகி 32 ரன் எவ்வளவுதான் அடிச்சாங்க. எல்லாத்தையும் நானே அடிச்சேன். அந்த மாதிரி ஒருத்தன் உள்ள பூந்து அவ்வளோ ஜனங்களையும் மூஞ்ச தொங்க விட்டானா எப்படி இருந்திருக்கும்? புரியுதா உங்களுக்கு? புரியல, இதை பாக்குறவங்களுக்கு புரியும். ஐயோ இதெல்லாம் நடக்குமா, அப்படி இதெல்லாம் முடியுமா அப்படின்ற நேரத்துல ஒருத்தன் வந்து காட்டுன்னு காட்டியிருந்தானா, அதான் கர்த்தர் விரும்பு. இப்போ 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 அந்த மாதிரி வின் பண்ணி கப்பு வாங்கினா எப்படி இருக்கும்? ஐயோ இவ்வளோ பேட்ஸ்மேன் இவ்வளோ ரன் அடிச்சாங்க, சரியான பேட்ஸ்மேனு, நல்ல பேட்ஸ்மேனு, இவ்வளோ ரன் அடிச்சாங்க, இவ்வளோ விக்கெட் எடுத்த ஆளு, இவ்வளோ பேர் புகழ் பெற்ற ஒரு போலரு, இந்த மாதிரிலாம் இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் ஒருத்தன் மேஞ்சி தள்ளிட்டானடா அப்படின்னு இருக்கும்ல. எல்லாரும் தும்சம் பண்ணிட்டானடா அப்படின்னு இருக்கும்ல. அப்படி நின்று அதை வின் பண்ணி அந்த மேட்ச் அந்த மாதிரி வின் பண்ணி கப்பு வாங்கும் போது ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னத்தம்மா என்ன வரும்? எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு நின்று ஜெயிச்சான் பத்தியா, அங்க நிக்கிறான். அததான் கர்த்தர் விரும்புறாரு. இவ்வளவு பிரச்சனை உலகத்துல இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், பிசாசு கூட்டம் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் உள்ள இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைங்க பிரச்சனையா இருக்கட்டும், காசு பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையா இருக்கட்டும், ஆனா அது மத்தியில சாவாம வாழ்ந்து காட்டணும் பாருங்க. அதுல கர்த்தர் எவ்வளவு மகிழ்வாரு, அதுல அவருக்கு எவ்வளவு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மகிமை கிடைக்கும். ஒருத்தன் வீரன் ஏன் சொல்றேன் தெரியுமா? எல்லாரும் சாம்பியன் சொல்றாங்க. சாம்பியன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, 6 பாலுக்கு 6 6 அடிக்கணும், அது அடிச்சு காட்டுறான் பாரு, அவன் தான் சாம்பியன். இல்ல ஒரு ஓவர்ல வந்து ஒரு 3 6 அடிச்சா அவன் சாம்பியன் இல்ல. எந்த ரன் வேணுமோ அந்த ரன் அடிச்சு காட்டுறான் பாரு, அவன் தான் சாம்பியன். அவன் தான் வீரன், உண்மையான வீரன். சும்மா தோத்துக்கா பாச்சிக்கா கிடையாது, பேர் சொல்லி அடிக்கணும், அவன் தான் வீரன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆளு, சொல்லி அடிக்கிறதுல அவர் கில்லி. நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நம்புறோம்? என்ன மாதிரி கரையத்தை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவு பெரிய வேலையை பண்ணி வச்சுக்கிறாரு. இல்ல அவர் மருத்துவர்ல இருந்து எழுப்புவாரு, அதை நான் நம்புறேன். வியாதியில இருந்து சுகம் கொடுப்பாரு, அதை நம்புறேன். நம்மளை ஆசீர்வதிப்பாரு, அதை நம்புறேன். நம்மளை செழிப்பாக்குவார், அதை நம்புறேன். குடும்பத்துல சமாதானம் தருவார், அதை நம்புறேன். உலகத்துல இருக்கிற ஜனங்களை நல்லா நல்லா என்ன பண்ணுவோம், சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்குள்ள நடத்துறது, நான் அதை நம்புறேன். இதெல்லாம் நம்புறேன். சாவாமைய நம்புறியானா அதெல்லாம் கிடையாது, கல்லுலயே கொட்டினானா ஒண்ணு. இதெல்லாம் பண்ண தெரியல, நொட்ட தெரியல கடவுளுக்கு, இதை நொட்ட தெரியாதான் நான் கேக்குறேன்.
இப்படிதானே பேசணும். இதெல்லாம் பண்ண தெரிஞ்சு இவ்வளவு நல்ல ஒக்கனையா பேச. ஏதோ ஒரு படத்துல அந்த என்ன அது சிவன் வேஷம் போட்டு கமல் உக்காந்து இருப்பான். உக்காந்து இருப்பான், அது பக்கத்துல பார்வதி கருப்பா வர உக்காந்து இருக்கும். அவன் வந்து கேட்பான், சம்பந்தம் டைலாக் பேச சம்பந்தம். அவன் வந்து கேட்கும்போது சொல்லுவான் கமல், இது பண்ண சொல்ற, இந்த மாடு போகாம தடுக்கணும், இது பக்கத்துல வர கைய போடணும், இந்த பாம்புல இருந்து வாயில இருந்து இந்த இதுல இருந்து தலையில இருந்து தண்ணி வரதுக்கு இதை போட்டு அழுத்தணும், இந்த பாம்பு ஓடாத அளவுக்கு புச்சிக்கணும், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நல்லா ஒக்கனியா பேசு. டைலாக் கூட கொடுத்தா மட்டும் மறந்துரு. அந்த பேர் இந்த ஜனங்களுக்கு அபிஷேகத்துல இது அல்லா சொல்றது எல்லாம் பண்றது இதெல்லாம் நம்ப தெரியற உனக்கு. சாவாமைய நம்புனா புளிப்பு முட்டாய் ஆகுது உனக்கா? என்ன ஆண்டவரை மட்டுப்படுத்துற நீ? நான் வந்து அந்த ஃபுல்னஸ் தேவன் எனக்கு கத்து கொடுத்துருக்கிறாரு. அத கருவுல இருந்து உருவாக்கி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணு வரலன்னா விடவே மாட்டேன் நான். அது வந்தே தீரணும். எனக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் ஆண்டவர் வச்சுக்கிறாரு போல இருக்குது நம்மள இந்த கடைசி காலத்துல இந்த சந்ததி சாவாம இருக்கணும், இல்ல சாவச்சிருக்கணும். வட சென்னை படத்துல சொல்றாங்க, இல்ல மாமா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க போல, பொண்ணு கொடுக்கல, ஏய் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, இன்னொரு தடவை பொண்ணு மேல இந்த மாதிரி பண்ண உன்னை சாக வச்சிரும் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா, சாவாம நம்பல உன்னை சா வச்சிரும் அப்படி சொல்லணும் போல இருக்குது. என்னடா நினைச்சுன்னு கடவுளை? அப்போ எல்லா மதம் போலதான் வந்து இயேசுவும் போல. அப்ப மத்த இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசத்தை காட்டணுமே. எனக்கு துடிப்பா இருக்குது. போகும்போதே ஒருத்தனை நொண்டிக்கால நடக்க வைக்கணும். அப்படியே போகும்போதே எதனா ஒண்ணு வயசு பையன் வேணா செத்துக்க இருந்தானா அப்படியே தொட்டு உயிரோட எழுப்பிட்டு அந்த மாதிரி பொண்ணோன்னு அப்படியே துடிக்குது. நிஜம் தக்கிட்டன்னு துடிக்குது. சாத்தியமா அதெல்லாம்? நான் ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு மீட்டிங்ல கேட்டேன். அவர் வந்து, சரி ஆண்டவர் எதுக்காக துதிப்பீங்க, என்னன்னு ஜெபம் பண்ணுவீங்க, ஆளு 30 செகண்ட் எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு. ஒருத்தர் சொல்ல வந்தாங்க. என்கிட்ட வந்தார். இவ்வளோ மொல்ல மாறித்தனம், முடிச்ச விக்கத்தனம், கேப் மாறித்தனம், அருவறுப்பான காரியங்கள்லாம் செஞ்சோம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்ல, அதுக்காக என்னை உயிரோட வச்சிருக்காருல, அவருடைய கிருபைக்காக அவரை நான் துதிக்கிறேன், அவர் அன்புக்காக நான் துதிக்கிறேன். இன்னொன்னு, இவ்வளோ அருவறுப்பான காரியங்களா பண்ணாலும் என்னுடைய அழைப்பையும் என்னுடைய அபிஷேகத்தையும் வரத்தையும் தேவன் எடுத்துக்கொள்ளாம இன்னமும் என்னை பயன்படுத்துறாரு, அதுக்காக அவரை நான் துதிக்கிறேன், அதுக்காக நான் துதிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னும் என்னுடைய ஜெபம் என்னன்னா, தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பா செய்யணும், இதுதான் என்னுடைய ஜெபம் அப்படி சொன்னேன். அருவறுப்புன்னு வந்து கண்ணுக்குன்னெல்லாம் ஒரு மாதிரி மாறுது அவங்களுக்கு. என்ன அருவறுப்பு பண்ணிட்ட நீ அப்படின்னு மற்றவங்களாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்றாங்க. பார்த்து பேசுறதெல்லாம் அவங்க பேசிட்டோம், நான் பார்க்காமே பேசுறேன். நம்மளுக்கு உள்ளது என்றும் இல்லாதது என்றும் உறக்க சொல்வோம், உங்களுக்கும் உலகிற்கும். பொய் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. வரல பேர் வாயில. அப்ப உண்மையா இருக்கும் ஆண்டவர். சில சமயத்தில் தப்பு நடக்கலாம், ஆனா அது நிரந்தரமா இருக்கும். ஆமென்.
கோவத்தில் போட்டு அவனை ஜாமெண்ட்ரி பாக்ஸில் அடிக்கிறது, குழந்தை துச்சிச்சு வெளியில் போட்டு கோவத்தில் பேசுறது. புரியுதா? ஒரு மாதிரி முறுக்கின்னு இருக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? நீங்களும் வந்து எதாவது தப்பு தப்பாலாம் புரிஞ்சுக்க கூடாது. சரியா? எல்லாத்தையும் இதெல்லாம் சரி பண்ணிடணும். நான் கமல் பாஸ்டர் கிட்ட இருந்து கற்றுக்கணும் இதெல்லாம். விசாரிக்கிறது. புரியுதா? அப்போ சாகாம வாழறது வாழலாம். இன்னும் நான் விவரமா சொல்ல. ஒன்றும் கொடுக்கப்பட்ட கிரயம் அப்பேற்பட்ட விலை கிரயம். அப்படி ஒன்று சாவாம ஒன்று இல்லை.